ஒரு நாள் ஒரு மன்னர் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தார், ரொம்பவும் சோகமாக. அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவன் வந்து மன்னர்கிட்ட, ஐயா உங்ககிட்ட எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டான். மன்னர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் அணிஞ்சிருந்த உடையை தவிர. உடனே என்ன பண்ணார், தன்னோட வேட்டியை ரெண்டாக கிழிச்சு, ஒரு பாதையை நீ வச்சுக்க, ஒரு பாதையை நான் வச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் உடனே அந்த வேட்டியை வாங்கிட்டு நேராக அடகு கடைக்கு போனான். போயிட்டு, ஏன்னா அது தங்க ஜரிகை உள்ள வேட்டி, கொடுத்துட்டு, ஐயா இந்த மாதிரி இந்த வேட்டிக்கு என்ன சன்மானமாக அதை கொடுங்க தொகைன்னு சொல்லி. அந்த கடைக்காரன் சொன்னால், ரொம்ப விலையுறந்த வேட்டியாக இருக்குது, இது எங்கே கிடச்சிதுன்னு சொல்லி. இல்லைங்க நான் வழியாக வந்துட்டு இருந்தேன், ஒரு பெரியவர் போயிட்டு இருந்தார், அவர்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. நீ என்ன பண்ணுறேன்னா இதோட இன்னொரு பாதியும் போய் வாங்கிட்டு வா, நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு அந்த கடைக்காரன் சொன்னான். உடனே இந்த பிச்சைக்காரன் வேக வேகமாக ஓடி போய் தேடுறான். அவரை எங்கன்னு ஆளையே காணும், காடு முழுக்க தேடுறான். அப்புறம் தூரத்தில் ஒரு இடத்துல அவர் தியானம் பண்ணி உட்காந்துட்டு இருக்கார். அவரோட தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டதால் அவரோட வேட்டி அவிழ்ந்து கீழே விழுந்துச்சு. அதை கூட அவர் கவனிக்காமல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. உடனே அந்த வேட்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப பார்க்குறான். இவருக்கு அப்போ தான் நினைவு அப்படியே திரும்புது. முழிச்சு பார்க்குறாரு. இவன் வேட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் வேட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் அந்த மன்னர் மனசில் என்ன தோணுச்சான், அடடா நான் இந்த வேட்டி மேலே வச்சிருந்த ஒரு ஆசை இவனை திருடனாக்கிடுச்சு அப்படின்னு அவர் நினச்சார். அந்த மாதிரிலாம் இப்போ யார் இருக்கா? இருக்கிறதையும் சுருட்டிட்டு ஓடலாம் அப்படின்னு தான் இருக்கான். இல்லை நம்மகிட்ட எவனா வாங்கிட்டு ஒன்றா புடிடாவனா பிடிச்சி நெஞ்சிலே குடுறா மோதுன்னு சொல்லி அப்படி தான் இருக்கேன். அந்த மாதிரி என்னோட ஆசை அவனை திருடனாக்கிடுச்சின்னு சொன்ன ஆள் யாருன்னா மகாவீரர்.